பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் சொல்லப்போகிற ஒரு காரியம் இயேசுநாதருடைய சிலுவையை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதுகிற போது அவர் இப்படி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனத்திலே, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாயும் இருக்கிறது என்று எழுதுகிறார். எப்படி நமக்கு அது தேவ பலன் என்பதை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிலுவை, இயேசுநாதருடைய சிலுவையில் இயேசுநாதர் அறையப்படுவதற்கு முன்பு வரையிலும் சிலுவை ஒரு கொலை கருவி. சிலுவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. சிலுவையை ஒரு பழிப்பொருளாய் அவர்கள் எண்ணியிருந்தார்கள். ஆனால் இயேசுநாதர் இந்த சிலுவையிலே அறையப்பட்ட போது சிலுவை ஒரு புனித சிலுவையாக மாறிற்று, புனித சின்னமாக மாறிற்று. பக்தன் பாடும்போது இப்படி பாடுகிறான்: சிலுவை ஓர் புனித சின்னம், ஜகத்து இரட்சகன் இயேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவை ஓர் புனித சின்னம் என்றவர் பாடுகிறார். இந்த சிலுவையிலிருந்து இயேசுநாதர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன, அல்லது நற்செய்தி என்ன? த காஸ்பல் ஆஃப் த கிராஸ் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிலுவையின் நற்செய்தி, த காஸ்பல் ஆஃப் த கிராஸ். யோவான் நற்செய்தி 3 அதிகாரம் 16 வசனத்தை நான் அதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அது இப்படி சொல்லுகிறது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் ஆங்கிலத்திலே God so loved the world என்று ஆரம்பிக்கிறது. தமிழிலே அன்பு கூர்ந்தார் என்று முடிவடைகிறது. ஆங்கிலத்திலே அன்பு கூர்ந்தார் என்று ஆரம்பமாகிறது. God so loved the world. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலுவை நமக்கு சொல்லுகின்ற நற்செய்தி என்னவென்றால், சிலுவையிலிருந்து இயேசுநாதர் நமக்கு சொல்லுகிறார்: நான் உன்னை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ. நான் உன்னை நேசிக்கிறேன் என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. அன்பு கூர்ந்தார். சிலுவையின் நற்செய்தி அன்பு, இயேசுவின் அன்பு. உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சிலுவையில் இருந்து கொண்டு சொல்லுகிறார்: மகனே, என் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ மை சன், ஐ லவ் யூ மை டாட்டர். உங்களை என்னை பார்த்தவர் சொல்லுகிறார்: நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே. இந்த உலகிலே நாம் வாழுகின்ற இந்த கால சூழலில் அன்புக்கு ஏங்குகின்ற ஒரு காலம், அன்புக்கு ஏங்குகின்ற காலம். கணவன் மனைவியின் அன்புக்கு ஏங்குகிறான், மனைவி கணவனின் அன்புக்கு ஏங்குகிறாள், பிள்ளைகள் பெற்றோர் அன்புக்கு ஏங்குகிறார்கள், பெற்றோர் பிள்ளைகளின் அன்புக்கு ஏங்குகிறார்கள், சகோதரன் சகோதரியின் அன்புக்கு ஏங்குகிறான், சகோதரியின் சகோதரனின் அன்புக்கு ஏங்குகிறார்கள். உலகம் முழுவதும் அன்புக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, இறுதி நாட்களை குறித்து இயேசுநாதர் தன் சீடர்களுக்கு சொல்லும் போது இப்படி சொன்னார்: அக்கிரம மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட நிலையிலும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போதும் அவர் நமக்கு சொல்லுகிறார்:
ஐ லவ் யூ மை child. நான் உன்னை நேசிக்கிறேன் என் பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறேன். ஒருவேளை இந்த உலகத்திலே அன்புக்கு நீங்கள் ஏங்கிக் கொண்டிருப்பீர்களானால், இயேசுவின் அன்பு இந்த உலகத்தின் அன்பை விட மேலான அன்பு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு பெரிய அன்பை, ஒரு சவால் நிறைந்த அன்பை இயேசு உங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். நீசனாம் என்னைத்தான் இயேசு நேசிக்கிறார். பக்தன் இப்படி பாடுகிறார், நான் நீசன் ஆனாலும் இயேசுவை நேசிக்கிறார். தூய பவுலார் ரோம திருச்சபைக்கு எழுதுகிற போது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார், நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே பிதா நம்மீது வைத்த அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். நாம் பாவிகள், நாம் தேவனுடைய சத்துருக்கள், நாம் பலவீனர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6, 8, 10 இந்த 3 வசனங்களிலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு துரோகிக்காக, ஒரு பாவிக்காக தன்னையே கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்த அன்பு இயேசுவின் அன்பு. அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் என் மகனே, என் மகளே. ஆணிகள் துளைக்கப்பட்ட என் கரத்தை பார், ஆணிகள் துளைக்கப்பட்ட என் கால்களை பார், ஈட்டியால் குத்தப்பட்ட என் விலாவை பார், முள்முடி சூட்டப்பட்ட என் தலையை பார். இதெல்லாம் எதற்காக? நான் உன்னை நேசிப்பதினால், நான் உன்னை நேசிப்பதினால். இயேசு சொல்லுகிறார், சிலுவையில் இருந்து கொண்டு நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ. அப்படியானால் சிலுவையின் நற்செய்தி என்ன? அன்பு, அன்பு. இரண்டாவது சிலுவையின் நற்செய்தி என்ன என்றால் மன்னிப்பு. இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், ஆங்கிலத்திலே shall not perish அல்லது should not perish, அழிந்து போகாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை அழிப்பது கடவுளுடைய சித்தம் அல்ல, நம்மை மன்னிப்பது கடவுளின் சித்தம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் என்ன? உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. ரட்சிப்பதற்கு அடிப்படையான ஒன்று என்ன? மன்னிப்பு. மன்னிப்பு. ஆண்டவர் இயேசு சிலுவையில் இருந்து கொண்டு உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மன்னிக்கிறேன் என் மகனே, என் மகளே. I forgive you, I forgive you. நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னை மன்னிக்கிறேன். எவ்வளவு அன்பான ஒரு ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். யாராலும் மன்னிக்க முடியாத துரோகிகள் போன்ற நிலையில் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் சிலுவையில் இருந்து கொண்டு, நான் உன்னை மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே இயேசுநாதரிடத்திலே ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்படி அழைத்து வந்து இயேசுநாதரிடத்திலே சொல்லுகிறார்கள், வேதபாரகரும் பரிசேயரும் அந்த பெண்ணை இயேசுநாதருடைய முன்னே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு என்ன சொல்லியிருப்பார்?
நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒரு சம்பவம் இது. அவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். 7ஆம் வசனம். வசனம் சொல்கிறது, 9ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இப்போ இயேசு நிமிர்ந்து பார்த்து அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார், உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அப்ப அவள் சொல்லுகிறாள், இல்லை ஆண்டவரே. 11ஆம் வசனம். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அதுக்கு அர்த்தம் என்ன? நானும் உன்னை மன்னித்து விட்டேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே. என் மகனே, என் மகளே, நான் உன்னை மன்னித்திருக்கிறேன் சிலுவையிலே, இனி பாவம் செய்யாதே. சிலுவை நமக்கு சொல்லுகிற நற்செய்தி அதுதான். I forgive you, நான் உன்னை மன்னிக்கிறேன். எனக்கு அன்பான இறை மக்களே, இயேசுநாதரிடத்திலே மன்னிப்பு உண்டு. அவர் சொன்னார், யோவான் 6வது அதிகாரம் 37ஆம் வசனத்திலே, என்னிடத்தில் வருகிற எவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்படியானால் இயேசுநாதரிடத்திலே வந்து தங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுகிற, குற்றத்தை அறிக்கையிடுகிற எவரையும் அவர் மன்னிக்கிறார், மன்னிப்பு அருளி அனுப்புகிறார், அவர்கள் மனநிறைவோடு போகச் செய்கிறார், நம்மை அன்பு செய்கிறார், நம்மை மன்னிக்கிறார். சிலுவையின் நற்செய்தி அதுதான். I love you, I forgive you. நான் உன்னை நேசிக்கிறபடியினாலே நான் உன்னை மன்னிக்கிறேன். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே இது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தூய பவுலார் இதை அழகாய் சுட்டி காட்டுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நான் படிக்கிறேன், 4ம் 5ம் வசனங்கள். எபேசியர் 2:4, 5 வசனங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அவர் நம்மீது கொண்ட மிகுந்த அன்பினாலே நம்மை மன்னித்தார், கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று பவுலடியார் எபேசு திருச்சபைக்கு எழுதும்போது இதை தெளிவுபடுத்தி எழுதுகிறதை நாம் காண முடிகிறது. இப்போ சிலுவையின் நற்செய்தி நமக்கு சொல்லுகிற உண்மை, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சிலுவையின் நற்செய்தி என்ன? இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? He should not perish but have everlasting life. But have everlasting life. அவன் நித்திய வாழ்வை பெறுவான். அதான் சிலுவை சொல்லுகிற சுவிசேஷம். What is the gospel of the cross? The eternal life. The eternal life. நித்திய வாழ்வு அல்லது ஒரு புது வாழ்வு, ஒரு புது ஜீவன். புது ஜீவன் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்வு அல்ல, ஒரு புதிய வாழ்வு. அதான் சிலுவை தருகிற சுவிசேஷம். சிலுவை நம்முடைய வாழ்க்கையை
மாற்றுருவாக்கம் செய்கிறது, நம்முடைய மனநிலையை மாற்றுருவாக்கம் செய்கிறது, நம்முடைய உள்ளத்தை அது புதுப்பிக்கிறது, நம்மை புதியவர்களாய் அது மாற்றுகிறது. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசு சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். இந்த வசனம் சொல்லுவதற்கு முன்பு இயேசுநாதர் நிக்கதேமுக்கு சொன்ன வார்த்தை அதுதான். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், புதிய வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொள்ளாவிட்டால், ஆவியினாலே பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், அதில் பிரவேசிக்க மாட்டான். மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு நிக்கதேமுக்கு சொல்லுகிறார். மறுபடியும் பிறத்தல் அப்படின்னா என்ன? 7 ஜென்மம் என்று சொல்லுகிற அப்படியெல்லாம் இல்லை. ஒரு புதிய வாழ்க்கை, மாற்றம் பெற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய ஜீவன் பெற்ற ஒரு வாழ்க்கை. இது எப்படி கிடைக்கிறது? இயேசுநாதருடைய சிலுவை நமக்கு தருகிறது. அவர் சிலுவையிலே தம்மை தாமே அடிக்க ஒப்பு கொடுத்ததினாலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகிறது. அந்த மீட்பினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே உருவாக்குகிறார். ஒரு புது சிருஷ்டியாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். பழைய ஏற்பாட்டிலே தாவீது பாவம் செய்தபோது அவன் உணர்த்தப்படுகிறான். அவன் உணர்த்தப்பட்ட போது அவன் தன்னை சுத்திகரிக்க கதறுகிறதை 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே நாம் படிக்க முடியும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பான இறைமக்களே, சிலுவையில் தொங்குகிற இயேசு சிலுவையிலிருந்து நமக்கு சொல்லுகின்ற நற்செய்தி, நான் உன்னை நேசிக்கிறேன் என் மகனே, என் மகளே, நான் உன்னை மன்னிக்கிறேன் என் மகளே, என் மகளே, நான் உனக்கு புது வாழ்வு தருகிறேன். நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, ஒரு பாவ வாழ்க்கை அல்ல, நோயுள்ள வாழ்க்கை அல்ல, கடின பாடுகள் நிறைந்த வாழ்க்கை அல்ல, ஒரு மாற்றம் பெற்ற ஒரு புதிய வாழ்க்கையை நான் உனக்கு தருகிறேன். இதுதான் சிலுவை நமக்கு சொல்லுகின்ற நற்செய்தி. இந்த நற்செய்தியை நமக்கு சொல்வதற்காகவே இயேசு கல்வாரி சிலுவையில் தம்மை அறையப்பட ஒப்பு கொடுத்தார், தம்மை அர்ப்பணித்தார். அவர் கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணி, தலையிலே முட்கிரீடம், முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல சவுக்கடிகளால் காயங்கள், போதாதென்று விழாவிலே ஈட்டி பாய்ந்து குருதியும் தண்ணீரும் வடிகின்றது. இந்த கோர காட்சி எதற்காக? உங்களுக்கும் எனக்கும் அன்பை வெளிப்படுத்த, மன்னிப்பை உறுதிப்படுத்த, புதிய வாழ்க்கையை நமக்கு நிலைப்படுத்த ஆண்டவர் இயேசு தன்னை அர்ப்பணித்தார். இந்த இயேசுநாதருக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? என்னில் அன்பு செய்த இயேசுவை நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுவான், என் தேவனில் நான் அன்பு கூறுகிறேன். 18வது சங்கீதத்திலே அவன் சொல்லுகிறான், தேவனே உம்மில் அன்பு கூறுகிறேன். இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நாம் சொல்வோமானால் நம்மை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். என்னை மன்னித்த இயேசுவுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்
என்று சொல்லுவோமா? எனக்கு ஒரு புது வாழ்வை அவர் தந்திருக்கிறாரே, இந்த புது வாழ்வுக்காக நான் நன்றி சொல்லும் வண்ணமாய் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் சொல்லும் வண்ணமாய் நீங்கள் விரும்பினால் என்னோடு சேர்ந்து இந்த பல்லவியை பாடி நாம் அர்ப்பணிப்போம். இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன், எந்த அரும் பொருள் ஈடாகும், எந்த அரும் பொருள் ஈடாகும், என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன், என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். விந்தை கேரி சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. எனக்கு அன்பு செய்த சிலுவை, என்னை மன்னித்த சிலுவை, எனக்கு புது வாழ்வு தந்த சிலுவை, அந்த சிலுவையில் தொங்கிய இயேசுநாதர் அவர்தான் என் வாழ்வு, அவர்தான் என் மீட்பு, அவர்தான் என் இரட்சகர். என்னை நான் அவருக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்று உங்கள் உள்ளம் சொல்லுமானால் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு சிறு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தங்களை உமக்கு அர்ப்பணிக்க விரும்புகிற பிள்ளைகளை நீர் தொடுவீராக. உம்முடைய பிரசன்னம் தொடுவதாக. அன்புக்கு ஏங்குகிற உமது பிள்ளைகளுக்கு சிலுவையில் இருந்து கொண்டு நான் உனக்கு அன்பு செய்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, அன்புக்கு ஏங்குகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அன்பு செய்வீராக, அன்பு செய்வீராக, அரவணைப்பீராக, மன்னிப்பை கட்டளையிடுவீராக, புது வாழ்வை, புதிய ஜீவனை மத பிள்ளைகளுக்குள் கொடுப்பீராக. மத பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், உடைய பிள்ளைகள் நலமாயிருக்கட்டும், மகிழ்வாயிருக்கட்டும். கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you all.